கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் சங்கீதம் 21வது வசனம். சங்கீதம் 33 வசனம் 21. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்முடைய நம்பிக்கையானது கடவுள் பேரில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் காண்கின்ற எதுவும் மாயையான ஒன்று. இன்றைக்கு நம் கையில் இருக்கின்ற ஒன்று நாளைக்கும் இருக்கும் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு இல்லாத ஒன்று என் வாழ்க்கையில் என்றுமே இருக்காது என்று சொல்லுவதற்கும் அங்கே வாய்ப்பில்லை. நம்முடைய கடவுள் நினைப்பாரானால் எதையும் எப்பொழுதும் எப்படியும் மாற்றி அமைக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும். ஆகையால் தான் அவருடைய வல்லமையை குறித்து வேதம் அதிகமாக சொல்லித் தருகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான வல்லமை நிறைந்த கடவுளை நீங்களும் நானும் ஆராதிக்கிறபடியால் இந்த உலகத்தில் நாம் எதை ஆதாரமாக, எதை நம்முடைய நம்பிக்கையாக, எதன் மீது நாம் சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய நாமத்தின் மீது, அவருடைய அன்பின் மீது, அவருடைய வல்லமையின் மீது நாம் விசுவாசத்தை வைத்து அவரை நாம் நம்பி இருக்க வேண்டும். அதை நான் இங்கே தாவீது மிக அழகாய் சொல்லுகிறார். நான் அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்பி இருக்கிறபடியால். அவர் எவ்வளோ அழகாக குறிப்பிடுகிறார். நான் அவருடைய நாமத்தை நான் நம்பி இருக்கிறேன். நாம் அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் களி கூறும், அவருக்குள் களி கூறும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எப்படி இருக்கிறது என்றால், மின்சாரம் வந்தவுடனே அங்கே விளக்கெரியும் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அவ்விதமாகத்தான் நான் கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கிறேன். அதனுடைய விளைவு என்ன? என் இருதயம் களி கூறும். நான் கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கிறபடியால் என் இருதயம் அவருக்குள் களி கூறும். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தை நம்பி இருக்கிறவர்களுடைய இருதயம் சஞ்சலப்படாது, கவலைப்படாது, கண்ணீர் வடிக்காது. அப்படியென்றால் எந்த விதமான துக்கமும் வேதனையும் அவர் வாழ்க்கையில் வராதா என்றால் அப்படி அல்ல. அதன் மத்தியிலே ஆண்டவர் ஒரு திடமான நம்பிக்கையை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, கிருபையை கொடுத்து, அந்த சூழ்நிலையிலே இருந்து வெளியே வரும்படியாய், அந்த சவால்களை சந்திப்பதற்கான ஞானத்தை கடவுள் கொடுத்து, ஒருவேளை இது துன்பத்தின் பாதையாக இருந்தால் கூட அதிலே கடவுள் நமக்கு ஆறுதலை கொடுத்து, ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை அங்கிருந்து மீட்டெடுத்து கொண்டு வருகின்றார். ஆகையினால்தான் தாவீது சொல்லுகிறார், நான் அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிறபடியால் என் இருதயம் அவருக்குள் களி கூறும் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதை தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி தருகிறார். நாம் அவருடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் களி கூறும்படி கடவுள் செய்வார். அவருடைய கிருபை நம்மை தாங்கும். அவருடைய ஒத்தாசை என்றைக்கும் இருக்கும். எந்த நேரத்தில் நமக்கு அவசியமாய் தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் அது கட்டாயம் இருக்கும். ஆகையால் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய வல்லமையை மாத்திரம் பற்றி கொண்டவர்களாக எல்லா சூழ்நிலையிலும், ஆண்டவரே உம்மீது மாத்திரம் என் நம்பிக்கையை நான் வைக்கிறேன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய இருதயம் களி கூறும்படி கர்த்தர் பார்த்து கொள்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, எங்களை கைவிடாத கடவுள் ஆண்டவரே, உம்மை நாங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரே நம்பி இருக்கிறபடினாலே நீர் எங்கள் இருதயம் களி கூறும்படி, எங்கள் வாழ்க்கையில் எங்களை வேதனைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற எல்லா சூழ்நிலையும் நீர் மாற்றுவீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் முன்னின்று நடத்துகிற கடவுள் எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். பலத்தினால் இடைக்கட்டும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.